வேங்கை வயல் கிராமத்திற்குள் தடையை மீறி செல்ல முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, தொடர்ந்து இது குறித்தான செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குற்றப்பத்திரிகை மீது எங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்று பல்வேறு தரப்பினரும் பல கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். விசிக இன்னைக்கு அங்க போராட்டம் நடத்துவதாக சொல்லியிருந்தார்கள். இந்நிலையில அவர்கள் செல்லும் வழியில காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளையும் நம்ம காலையில இருந்து பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர் யார், எதற்காக கைது செய்யப்பட்டார்கள்? திலகவதி, நம்ம நிற்கக்கூடிய இடம் வெள்ளனூர் ரயில்வே கேட்டு. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் வேங்கவேல் இருக்கு. இந்த சாலையை நீங்கள் பார்க்கலாம். வேங்கவேலுக்கு யாரும் போக முடியாத அளவுப்படி போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்கேயே தடுத்து நிறுத்திடுவாங்க. உள்ளூர் நபர்களை தவிர வெளியூர் நபர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வேங்கவேல் விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அறிவிப்பாக வெளிவந்தது. அதில் பட்டியலினத்தை சார்ந்த 3 பேர்களை குற்றவாளிகளாக அவங்க சுட்டிக்காட்டியிருந்தாங்க. இதனை ஏற்க மறுத்துதான் இந்த வேங்கவேல் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இன்று காலை முதல் உள்ளுக்குள்ளேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதுல சிபிஐ விசாரணை வேண்டும். நாங்க பட்டியலின மக்களையே குற்றம் சாட்டியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இந்த விவகாரத்தில் தவறு செய்யல அப்படிங்கறது அவங்க வாதமா இருக்கு. ஆனால் சிபிசிஐடி போலீசார் தரப்புலயே நாங்க அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் அடிப்படையில் தான் குற்றவாளியை தீர்மானிச்சோம். நீண்ட விசாரணைக்கு பிறகு அனைத்து சாட்சியங்களின் அடிப்படையில் தான் குற்றவாளியை தீர்மானிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப இந்த விவகாரம் குறித்து அடுத்த கட்டமாக அரசு தான் முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா விசிகே, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்போ பாஜக கூட இதுல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில வேங்கவேல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அந்த மக்களுக்கிடையே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து 150 போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. அரசு அடுத்த நிலைப்பாடை எடுப்பது வரைக்கும், ஏன்னா நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொண்டதான் தெரிகிறது. இந்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான் இன்று வேங்கவேல போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருந்தாங்க. அதனை ஒட்டி போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டு இருந்த போது வயல்வெளிகளுக்கு உள்ளாக ஒரு விடுதலை சிறுத்தையின் மாவட்ட நிர்வாகி சிறுத்தை சிவா உள்ளிட்ட 2 நபர்கள் அந்த கிராமத்திற்குள் செல்ல முயன்றிருக்காங்க. அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மக்களை சந்திக்க முயன்ற போது போலீசார் அவர்களை வயல்வெளிகளுக்கு உள்ளாவே தடுத்து நிறுத்தி வெளியில் அழைத்து கைது செஞ்சு இப்போது சத்தியமங்கலத்தில் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. போலீசார் தரப்பை பொறுத்தவரையில நான் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக வேங்கவேல் கிராமத்திற்குள் வெளியில் நபர்களை வர அனுமதிப்பதில்லை, அனுப்பதில் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றோம். அப்படிப்பட்ட சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளே செல்வதால ஏதும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் சோதனைகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.